இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக் கடவோம் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறேன் என்ற அனுபவத்திலே ஆண்டவருடைய செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. நீதியின் கனியிலும் நற்கிரியைகளிலும் நற்குணத்திலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், ரோமர் 5:5 தேவன் அருளின பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் கிரியையினாலே, தங்களுடைய செயல்பாடுகளினாலும் வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று உண்மையாய் காணப்பட்டதினாலும் அவர்கள் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக, தெளிவான காரியங்களை அடக்கியதாக காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவர்கள் தேவ அன்பை அன்றாட வாழ்க்கையிலே தங்கள் செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். எனவேதான் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர்களில் ஒருவனும் தங்களுடையவைகளை தங்களுடையது என்று எண்ணாமல் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்ததின் மூலமாக அவர்கள் ஏழ்மையான ஜனங்களை ஆதரித்தார்கள், அல்லது நேசித்தார்கள், அல்லது அவர்கள் மீது ஆழமான அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னபோது, நான் பசியாயிருந்தேன், என் பசியை தீர்த்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்று சொல்லி அவர் தம்முடையவர்களோடு கூட பேசின ஒரு வார்த்தையை நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு நீதிமான்கள், எப்பொழுது நாங்கள் உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டோம் என்று சொன்ன மாத்திரத்திலே, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நான் நன்றாய் நினைத்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நான் நாவினாலும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற கடவோம் என்ற வசனத்தின்படியே நான் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபைகளை பற்றி கொண்டிருப்போம். எல்லார் மீதும் நாம் அன்பு கூறுவோம். குறிப்பாக ஒன்றுமில்லாத ஜனங்களை நாம் நேசிப்போம். ஆண்டவர் அதிலே சந்தோஷப்படுகிறார். நீங்கள் எனக்காக செயல்படுகிறவர்கள் என்று சொல்லி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.